கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வரும்படி நம்மை நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. சிறப்பாக இந்த நல்ல நேரத்தில் இவ்விடத்தில் என்னை ஏற்றுக்கொண்ட அருமையான பெரியவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தனிப்பட்ட நிலைமையிலே பரலோக ஜெபவிலை ஊழிய குழுவின் சார்பிலே நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அருமையான அன்பு தம்பி ஜெபன், கடந்த நாட்களிலே ஊழியத்திற்காக அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், விசுவாசிகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் தனிப்பட்ட நிலைமையிலும் பரலோக ஜெபவிலை ஊழிய குழுவின் சார்பிலும் நான் உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 3 துதி குறிப்பை நான் உங்களிடத்தில் வைக்கிறேன். நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். என்னுடைய அத்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர்கள் இல்லத்திற்கு திரும்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அவங்களுக்கு நடக்க முடியாது. தொடர்ந்து பூரண சுகத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். 2வது ஆகஸ்ட் 15ஆம் நாளுக்காக நாம் எல்லாரும் ஜெபித்தோம். 2 இடங்களிலே அந்த கூடுகைகளை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய திருச்சபையிலிருந்தும் அருமையான அன்பு தம்பி ஜெபன் அவர்களோடு இணைந்து திருச்சபையினுடைய அருமையான தெய்வ பிள்ளைகள் கடந்து வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை. அருமையான பிள்ளைகளுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபம் வலிமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தின நாள் முழுவதும் மழை. 14ஆம் தேதி முழுவதும் மழை. சாயங்காலம் 7 மணிக்கு நானும் என் சின்ன பிள்ளையும் அந்த குலசேகரம் சர்ச்சில், அங்கே ஓப்பன் மீட்டிங், சர்ச்சில் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணுறதுக்காக உட்கார்ந்தோம். அந்த ஆலயம் திறந்திருக்கும் எப்போதும், அதாவது இரவு 9-10 மணி வரையிலும் திறந்திருக்கும். அங்கே அநேகர் வந்தார்கள். வந்த எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் ஒரு சலனம், இந்த கூடுகை நடக்குமா, எப்படி இது சாத்தியமாகும்? ஏன்னா வானிலை சொல்லியிருக்கு 2-3 நாட்கள் என்ன செய்யும், மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வந்தவங்களுக்கு தெரியும், எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு போனார்கள். ஒருவேளை பாடல் நேரம் நடைபெற்று கொண்டிருந்த போது ஒரு கருமேகம் என்பது அப்படி பார்க்க முடியாது, அவ்வளவு சூழ்ந்த இருளா சூழ்ந்துட்டு ஒரு போராட்ட களம் அது. நான் கர்த்தருடைய பெரிய கிருபையினால அந்த ஸ்தலத்தை கர்த்தர் மூடினார். அல்லேலூயா. கூடுகை முடித்து ஜனங்கள் எல்லாம் கலைந்து சென்று 10 நிமிடத்தில் மழை அப்படியே பெய்தது. அந்த சபையினுடைய உதவி போதகர் அவர் தன்னுடைய வாட்டர் பாட்டிலை மறந்து வச்சுட்டு போய் திரும்ப அதை எடுக்க வந்தார். அவர் சொன்னார், தேவனுடைய கிருபை பெரிது, மழை பெய்யாமல் இருந்ததுனால அந்த மகிமையை உணர முடிஞ்சுது. அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருடைய ஜெபமும் வீணாய் போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஆனாலும் இந்த நல்ல நாளிலே உங்கள் முன்னணியத்திலே கர்த்தரனை நிறுத்தி இருப்பது தேவனுடைய மகிமையான நிறைவுனால. கடந்த புதன்கிழமை ஒருவேளை வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியினுடைய வயல் நிலத்தை பார்த்தா அது எப்படி இருக்குமா, முள்ளுக்காடாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக என் வீட்டை ஒட்டி இருக்கிற இடத்துல நான் எந்த வேலையும் செய்யாமல் அவ்வளோ பெரிய அளவில் களை வளர்ந்து நின்றுது. அப்போ அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு லீவுங்கிறதுனால அதையெல்லாம் எடுக்கிற வேலையை செய்யலாம் அப்படின்னு செய்யும்போது ஒரு பாலை செடி நின்றுது. அது ஓங்கி வெட்டினா தான் என்ன செய்யும், அரும். அதனால் ஓங்கி அந்த பாலையை வெட்டும்போது ரப்பருக்கு கட்டியிருந்த கயிறு அது தட்டி அந்த நம்மாட்டி திரும்ப என்னுடைய இந்த இடத்துல அப்படியே சரியாடிச்சு. ஒரு மின்னல் அடித்தது போல ஒரு நிலை உருவானது. நான் பார்த்தா இந்த இடத்துல அடிச்சிட்டு திரும்ப அந்த கயரில் போய் தொங்கிட்டு அந்த நம்மாட்டி. அருமையானவர்களே, ஒரு 10 செகண்டுக்குள்ளே ஒரு கோழி குண்டு என் மண்டையில் வந்துட்டு. ஒரு அருமையானவர்கள் பார்த்து சொன்னாங்க,
ஜஸ்ட் ஒரு சின்ன இசையை நீங்கள் மாற்றி உங்களுக்கு அடிபட்டதுனால தப்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்னா ஸ்பாட்டில் நீங்கள் விழ வேண்டியது வந்திருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றி இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல நேரத்தில் ஒரு மகிமையான ஆராதனையை இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் உணர்த்தினார். நான் ஐயாட்ட சொல்லலை. அருமையானவர்களே, இந்த இடத்துல இருக்கிற உங்களில் உங்களுடைய வீட்டுக்காரரோ பிள்ளைகளோ உங்களுடைய வீட்டம்மாமாரோ யாராகலும் ஆராதனைக்கு போகாமல் இந்த இடத்துல வராமல் வீட்டில் இருக்காங்கன்னா இந்த நல்ல நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். அவங்க வரணும், வருவாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. அப்படி யாராகலும் இருக்கீங்கன்னா உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசிகள் இணைந்து குடும்பமாக இந்த இடத்துல இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் இணைந்து அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சரியா? எல்லாரும் தெய்வ சமூகத்தில் யாராகலும் உங்கள் வீட்டுக்காரங்க அல்லது வீட்டம்மா உங்கள் பிள்ளைங்க ஆராதனைக்கு வராமல் அல்லது எந்த ஆராதனைக்கும் போகாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த நல்ல நாளில் நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தி கொண்டு வருவார். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி தயவு செய்து குடும்பமாக இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கர்த்தருடைய பாதத்தில் அவ்விதமாக யாராகலும் ஆராதனைக்கு வராமல் இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் அவங்க ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. ஏசப்பா, என் பரலோகத்தின் தகப்பனே, என் கணவரை கொண்டு வாருன்னு கேளுங்க, என் மனைவியை கொண்டு வாரோன்னு கேளுங்க, எங்கள் பிள்ளைங்களை கொண்டு வாரோன்னு கேளுங்க. நாம் மட்டும் பரலோகத்துக்கு போகிறதில்லை. கர்த்தருடைய திட்டம் அகில உலகத்தில் உள்ள அத்தனை மனுக்குலமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த நல்ல நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. ஏசப்பா, என் தேவரீர் அவர்களை பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் அழைத்து கொண்டு வந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்குரிய மகிமையை கர்த்தர் தாரும் அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீர்ல ஒரு சொட்டு இந்த தரையில விழுந்ததுன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள விழுந்ததுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தன்மைகள் மாறி அன்பு பிள்ளைகள் இவ்விடத்திலே வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற உன்னத உணர்வை நீங்க கண்டடைய முடியும். அதற்கு எந்த காரணமாக அவர்கள் காரணம் காட்டிக் கொண்டிருந்தாலும் அந்த காரணத்தை குறித்த சரியான அறிவை கர்த்தர் கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராய் அவர் வழி நடத்தி கொண்டு வருவார். அந்த உன்னதமான கிருபை கர்த்தருடைய மகிமையான இரக்கத்தினால நிறைவேறும். கேளுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அந்த உயரமான இரக்கத்தின்படி நாம இந்த இடத்துல குடும்பமா ஆராதிக்கிறவர்களாக, குடும்பத்திலே எந்த ஒரு நிலையிலும் யாதொரு உறுப்பினரும் தவறவிட்டு இந்த இடத்திலே ஆராதிக்கிறவர்களாய் அல்ல, அத்தனை பேரும் இணைந்து ஆராதிக்கிற அனுபவத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்க, அந்த வாக்கு தத்தத்தின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறதற்குரிய திராணியை தகுதியை அடையும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் கேளுங்க. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், அற்புதமான தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த இடத்துல குடும்பமாய் வரும்போது இருக்கிற தேவனுக்கு இருக்கிற மகிமை, உங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி, அது தேவ சமூகத்தில் பெரிதானது. அந்த உன்னதமான அனுபவம் எனக்கு வேணும். கர்த்தருடைய பாதத்தில் கேளுங்க. மற்றவங்க சொல்லுங்க, எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் உடன்பிறப்புகளை இந்த இடத்திலே நீர் கூட்டிக் கொண்டு வாரும், நாங்கள் அவர்களோடு இணைந்து ஆராதிக்கும்படியான மகிமையான தேவ பிரசன்னத்தை இந்த இடத்துல ஊற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. தேவ மகிமை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர்
வனைந்திடுமே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணார் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணார் அனுதினம் நீர் வனைந்திடுமே. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் கெஞ்சின கெஞ்சுதலுக்கு என் தகப்பன் வருகிற வாரத்திலிருந்து நீர் பதில் தாரும் ஆண்டவரே. உம்மை தேடி வருகிறவர்களாக அவர்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள்ள அந்த சிந்தையை கர்த்தர் ஊற்றுகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வீக மகிமையை ஊற்றும் இந்த நல்ல கால தருணத்தில் கர்த்தர் எங்களோடு பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதற்காக நன்றி. அடியனை நேர் சிலுவை நிழலிலே மறைத்து உம்மை நேர் வெளிப்படுத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நேரத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதத்தின் புத்தகம் சங்கீதம் 41வது சங்கீதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டோமே. சங்கீதம் 41. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் என்கிற அடிப்படையை நாம் பார்த்தா அதை பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். பாடல்களினுடைய வரிகள் பல நிலைகளிலே, இந்த நாட்களிலே பாடல்கள் அநேக நிலைகளிலே ஆட்டம் பாட்டத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு முன்னேறி வருகிற காலநிலை இது. அது ஒருவேளை உலக பிரகாரமானதாக இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய நிலையில் உள்ள கிறிஸ்தவ அடையாளங்களுக்குரியதாக இருக்கட்டும். இந்த நாட்களிலே பல நிலைகளிலே அது ஆடம்பரமான இசை அமைப்புகளை கொண்டு அவைகள் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலநிலையில் உள்ள பாடல்களை நாம் பார்க்கும்போது அவைகளினுடைய வார்த்தைகள் நம்மை என்ன செய்யும்? சந்திக்கும். அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதை ஏதோ ஒரு வகையில் தொடும். இந்த அடிப்படைக்குள்ளான நிலைமையிலே தேவனுடைய மகிமையான வார்த்தைகள் அடங்கிய பாடல்களால் நிரம்பப்பட்டதுதான் சங்கீதம். அந்த சங்கீதத்தினுடைய பகுதிகளை ஒருவேளை இதை தினம் நாம் வாசிக்க நேர்ந்தால் அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடியவைகள் அநேகம் உண்டு. பாடல்கள் தான், ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியவை அநேகம் உண்டு. பிரியமானவர்களே, அவ்விதமான நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நிலையிலும் ஆராயணும். அநேக நேரங்களிலே கிறிஸ்தவத்திற்குள் இருக்கிற ஒரு மாறுபட்ட கருத்து, கர்த்தர் என்னோடு பேசுகிறது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு பேசுகிறது இல்லை என்றால் நாம் அவரோடு பேசுகிறது இல்லை, அதுதான் சரியான பொருள். அல்ல, நாம் அவரோடு பேசுகிறோமானால் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஒருவேளை அவர் நம்மோடு நேரடியாய் பேசுவார், அவர் நம்மோடு ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார், அவர் நம்மோடு பரிசுத்த வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய படைப்பை குறித்து பழைய ஏற்பாடு நம்மிடத்தில் பேசும்.
ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து பழைய ஏற்பாடு நம்மிடத்திலே பேசும். வீழ்ச்சி அடைந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் மீட்டெடுக்கும்படி செய்த மகத்துவமான கிரியைகளை பழைய ஏற்பாடு நம்மோடு பேசும். அந்த மகத்துவமான கிரியைகளின் மத்தியிலே ஜனங்கள் மனம் போன போக்கிலே நடக்கும்போது தீர்க்கதரிசிகள் மூலமாய் எச்சரிக்கப்பட்ட எச்சரிப்புகளின் செய்தி மூலமாய் பழைய ஏற்பாடு நம்மோடு பேசும். அப்படி இருந்தும் சகல மனக்குலமும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்கிற சத்தியம் வரையிலும் பழைய ஏற்பாடு நம்மோடு பேசும். அதை தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்து சகல ஜனங்களினுடைய பாவங்களையும் தீர்க்கிற ஒரு பரிகாரியாக இருக்கிறார் என்பதை சுவிசேஷ வேத பகுதிகள் நம்மோடு பேசும். அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை சபைக்கு உட்பட்டது என்பதை அப்போஸ்தல நடபடிகள் பேசும். மீட்கப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய வழிமுறைகள் என்பதை கடிதங்கள் பேசும். ஏன் அப்படிப்பட்ட அந்த கடிதங்களோடு கூடிய வார்த்தைகளின் ஆலோசனைகளின்படி நடக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் பேசும். பிரியமானவர்களே, என்னோடு பேசவில்லை என்று ஒரு தனி மனிதன் சொல்லுகிறாரே, ஆனால் அவர்களிடத்திலே தேவனுடைய அன்புக்குரிய வழி இல்லை என்பதுதான் சரியான பொருள். அல்லேலூயா. நம்மோடு கர்த்தர் பேசுகிறாரா? பேசுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நிலையிலும் நம்மோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் இதை உணர்கிற உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. இந்த 41வது சங்கீதத்தில் சங்கீதக்காரராகிய தாவீது ஒரு 3 நிலைப்பாடுகளை நமக்கு கற்றுத்தருகிறார். முதலாவது வசனம் என்ன சொல்லுது? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது சிறுமைப்பட்டவன், இரண்டாவது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். 5வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களேயானால் இந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை இல்லாதவன் 3 நிலைகளில் இதை பகுக்கிறார். ஆனால் இந்த அடிப்படை பின்னணியத்தில் 4வது வசனத்திலே தாவீது ராஜா ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையின் சாரத்தை பாருங்க. 4வது வசனம், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது சிறுமைப்பட்டவன் என்கிற நிலையில இந்த வார்த்தையை நாம் துவங்குவோமானா அநேக நிலைகளிலே இதனுடைய விளக்கங்களினுடைய சாரங்கள் எப்படி இருக்கிறது என்றால், சிறுமைப்பட்டவர்கள் யார் யார் யாருன்னு சொல்றோம் நாம? ஏழைகள் என்றுதான் வரையறுக்கப்படுகிறது. நீங்க 40வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்திற்கு வாருங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன். போதும். யார் சொல்றா? யார் சொல்றா? தாவீது ராஜா சொல்றார், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். ராஜாவுக்கு சிறுமைப்படுதல் உண்டா? அவர் ஏழையா? இல்ல இல்ல, அவர் ஏழை இல்ல இல்ல. அப்படின்னா இந்த சிறுமைப்பட்ட அனுபவம் என்பது என்ன? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நீதிமொழிகள் 19 நாம பார்க்கிறோம். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். யார்? கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். அதாவது ஏழையின் மேல் இரக்கம் காண்பிக்கிற நிலை வேறு. ஆனால் இந்த சிறுமைப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையை நாம சரியா கற்றுக்கொள்ளணும். சரியா கற்றுக்கொண்டோம்னா அந்த சிறுமைப்படுதலின் அனுபவத்தை நாம புரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, அதற்கு சரியான ஒரு காரியத்தை நீங்கள் புரியும்படி, நாம் அதை அறிந்து கொள்ளும்படி நான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் சிறுமைப்படுதல் என்பது ஒரு காலநிலைகளில் நாம எப்படி இருந்திருப்போம்? ராஜாவை போல இருந்திருப்போம்ல. பல நிலைகளில் எதற்கெடுத்தாலும் யாரதான் தேடுவாங்க? நம்ம தான் தேடுவாங்க. ஒரு சின்ன காரியம்னா இந்த மனிதனை போய் பாரு, அந்த மனுஷனிடத்துல போனா எல்லாம் நடக்கும். அவ்விதமான ஒரு சூழ்நிலையில நாம உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில இருப்போம். ஒரு தரித்திர நிலையில் இருக்கிறவர்களை பார்த்தா உதவி செய்வோம். ஒரு மேலெழும்ப முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை பார்த்தா அவங்க எழும்புறதுக்கு வழி என்ன என்று யோசித்து அதை குறித்து நாம சிந்தித்து செயல்படுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் இருக்கும்போது நாம எல்லாருக்கும்
தேவைப்படும். ஆனா அதே நிலையிலே இந்த உருவாக்கப்பட்டவர்கள், தரித்திரத்தின் நிலையிலிருந்து மேலெழும்பினவர்கள், எழும்ப முடியாதபடி இருந்தவங்களுக்கு ஏணியை கொடுத்து மேலே ஏறுறதுக்கு ஏத்திவிட்ட அந்த நபர்களுடைய வாழ்க்கையின் சாரங்கள் உருவாக்கப்பட்ட நிலைமையில அவங்களுக்கு நீ எந்த விதமான உதவியும் தேவையில்லை, நான் தனிமையா காலில் நின்றலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில திரும்ப எட்டி விதைக்கிறாங்க. தெரியுமா? இதுதான் சிறுமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உதவின ஒரு மனிதனுடைய உதவியை குறித்து சிந்திக்காமல் அந்த உதவின அந்த மனிதனை எட்டி திரும்ப உதைக்கிறோம்ல, இதுதான் சிறுமை. அதனுடைய சரியான பொருள் நான் பிறகு இந்த அதிகாரத்திலிருந்து, இந்த சங்கீதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறுமைப்பட்டவன் என்கிற அடிப்படைக்குள்ள சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை அவர் கொண்டு வர்றார். தாவீது ராஜா நான் சிறுமைப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள வர்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறுமைப்படுதல் என்கிற சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது அது துன்பத்தின் மேல் துன்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக மாறுகிற ஒரு இயற்கை அமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில எந்த நிலைமையில் நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன் என்கிறத நம்முடைய வாழ்க்கையில நாம உணரணும். பிரியமானவர்களே, அந்த உணர்வுக்குள்ளான ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம வருவோம்னா அந்த சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவத்தின் சூழ்நிலையில நாம நிறைய நேரத்தில் என்ன செய்யறோம்? சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போக கூடாது. யார் நம்ம சிறுமைப்படுத்துறா? யாரு? கர்த்தரா? கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துகிறாரா? இல்லை. தேவன் நம்மை சிறுமைப்படுத்தினாரா? இல்ல. கர்த்தர் நம்ம நல்லா தான் வச்சிருக்கார். நல்ல உயர்ந்த நிலைமையில தான் வச்சிருக்கார். பலவிதமான சூழ்நிலைகளில் நாம வீழ்ச்சி என்று நினைக்கிற இடங்கள் எல்லாம் வீழ்ச்சி அல்ல, கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்கள். நாம கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் இருக்கிறோங்கிற உணர்வுக்குள்ள நாம வந்தோம்னா அது வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய இடம். அதுதான் மனிதர்களால் நாம் சிறுமைப்படுத்தக்கூடிய இடம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறுமைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற மனிதனுடைய சூழ்நிலையில் ரெண்டு காரியம் கேட்கிறார். ஒன்று, நீ அவன் மேல சிந்த வைக்கணும். ரெண்டு, அந்த சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கிற சூழ்நிலை எதனால வந்ததுங்கிறத அறிந்து நீ அந்த நிலைமையிலிருந்து என்ன செய்யணும்? மாறணும். ரெண்டு நிலையில நாம சிந்திக்கிறோம். ஒன்று, நாம் சிறுமைப்பட்டவர்களா இருக்கிறோமா? இல்ல சிறுமைப்பட்ட இந்த ஜனத்துக்கு சிந்த வைக்கிறோமா, சிந்த வைக்கலையா? ஒரு பகுதி சிறுமைப்பட்டவங்களா நான் இருக்கிறேனா, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற அடிப்படையா, இல்ல அந்த சிறுமைப்பட்டவர்களை சிதைக்கிற அடிப்படையா? எந்த நிலைமையில நான் இருக்கிறேன்? இந்த ரெண்டு கோணத்தில் நம்முடைய இருதயத்தை ஆழமா ஆராயணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு விபத்தாக மாறட்டும். சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை என்பது ஒரு விபத்தாக மாறட்டும். ஆனால் அந்த விபத்தின் சூழ்நிலையில நான் அவர்களுக்கு உதவியா இருக்கிறேனா, இல்ல அவர்கள் மேல சிந்த வச்சிருக்கிறேனா, இல்ல சிந்த வைக்காம இருக்கிறேனா என்கிறது ஆராயணும். அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நான் சொன்னேன் இல்ல, இந்த நிலைமையில மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில நமக்குள் யாராகலும் இருக்கிறார்களே, இருக்கிறோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிந்தைக்குள்ள வருவதற்கு நாம் நடத்தப்படலாம். ஆனா நாம சிந்திக்க வேண்டிய முதல் பகுதியின் நிலையில நாம சிந்திக்கும் போது இந்த சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தை வைப்பதற்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சிந்தை வைக்கணும்? என்ன சிந்தை வைக்கணும்? மனம் உடைந்து போய் இந்த அளவிற்கெல்லாம் இருந்தேனே, என் வாழ்க்கையினுடைய சாரத்தில் எல்லாராலும் புகழப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள இருந்தேனே, எல்லாவற்றுக்காகவும் என்னை தேடி வந்தார்களே, எல்லாவற்றையும் நான் செய்தேனே, இந்த சூழ்நிலையில இருக்கிற என்னுடைய வாழ்க்கை என்று உடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில நாம செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்குள்ள காட்டுறது தான் வேலை. காட்டுறது தான் வேலை. இந்த அன்பின் ஈவை தாவீது பெற்றுக்கொண்ட இடம் எதுன்னா, நீங்க நம்ம வாசிக்க கேட்டு
அந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சவுல் தாவீத அந்த அளவுக்கு நெருக்கி கொலை செய்ய பார்க்கிற அடிப்படை. ஆனா யோனத்தானுடைய இருதயம் எப்படி இருந்ததா? ஆத்மா தாவீதனுடைய ஆத்மாவோட இசைந்திருந்தது. அவன் தன் ஆத்மாவை நேசிக்கிறது போல தாவீது என்ன செய்தார்? யோனத்தான் நேசித்தார். அந்த நேசத்தின் விளிம்பில் இவர்களுக்கு இருந்த, இந்த தாவீதுக்கு இருந்த சூழ்நிலைகளை இந்த யோனத்தான் அவருக்கு சரியாக சுட்டி காட்டி அந்த தாவீதை விடுவிக்கக்கூடிய அனுபவத்துக்குரிய அனைத்து காரியங்களையும் செய்தார். இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிற குறைபாடு இதுதான் பிரியமானவர்களே. நசுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை மீட்டெடுப்பதற்கான பணியில நானும் நீங்களும் இல்லை என்றால் கிறிஸ்தவத்தினுடைய அச்சடையாளம் நம்மிடத்தில் இல்லை பிரியமானவர்களே. இல்லை, அதை நாம நினைக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் சிதைந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை கரம் தூக்கி விடுவதற்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருந்து கொண்டு நம்மை கரம் தூக்கின அன்பு நம்மை கிட்டி இருக்கிறதே. ஆனால் அந்த அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சிதைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில ஒரு குடும்பத்தை கண்டால் அந்த குடும்பத்திற்கு முக்கியத்துவமான தேவை அந்த அன்புதான் பிரியமானவர்களே, வேற ஒண்ணும் இல்லை. என் வீட்டில் இருக்கிற ஒரு அவ்வளவு பணத்தை கொண்டு அவங்களுக்கு கொடுக்கிறதுனால அந்த சந்தோஷம் வர்றதில்லை பிரியமானவர்களே. தாவீது ராஜாவுக்கு குறைவா? அவருடைய வாழ்க்கையில என்ன குறைவு? இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு இல்லை. ஆனா தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு இருந்த குறைவுகளின் நிலைகள் என்பது வித்தியாசம். அது வித்தியாசம். பின்னுக்கு நாம சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை வைக்கிறவர்களா மாறணும். பணம் கொடுக்கிறதுன்னு நினைக்காதீங்க. அது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தட்டுனா கொடுக்கணும். அது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஈவு. ஆனா அதுக்கு மேலா ஒண்ணு இருக்கு. ஐயோ, நீ இப்படி இருக்கிறியா? அன்பின் கரத்தை நீட்டி கரத்தை பிடிச்சு ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. வாய்ப்பு கிடைக்கும்னா அவர்களுடைய கண்ணீரை அங்க பார்க்க முடியும். அவர்கள் வடிக்கிற கண்ணீரை பார்க்க முடியும். அந்த கண்ணீர் வடிந்து தீரும் போது அவர்கள் உள்ளத்திற்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் அவர்களை மீட்டெடுக்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை மாறணும் பிரியமானவர்களே. அப்படி இல்லை என்றால், இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனத்தின் மேல் இந்த சிந்தை இல்லை என்றால், நீங்க 5வது வசனத்துக்கு வாருங்க. சங்கீதம் 41:5க்கு வாருங்க. அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்போது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். இதுதான் நம்ம எதிர்நோக்கமா இருக்கும். புரிஞ்சுதா? நடுநிலை என்பது வாழ்க்கையில் இல்லை. நீங்க நினைச்சிடாதீங்க நான் நடுநிலையில நிக்கிறேன், அங்க என்னாலும் அங்க, இங்க என்னாலும் இங்க. அடித்து கொண்டு போகும்போது உங்களை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள். தயவு செய்து தேவனுடைய மகிமையான ஈவுக்கு பங்காய் வாழுவதற்கு அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியத்தில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனா இருப்போம். அப்படி இல்லைன்னா நம்முடைய வழிகளிலே அவனுக்கு விரோதமான கிரியைகளுக்குரியவைகளாய் மாறிப்போவோம். சரியா சொல்றார் சங்கீதக்காரர், சொல்றார், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறாங்க. சொல்றோமா? அனுபவிக்கிறோமா? நம்ம சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கா? இருக்கு. இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு சின்னவன் எண்டத்துல வந்து சொன்னா, அப்பா 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, யாரோ இறந்துருக்காங்க போல, அவங்க இருக்கிறதுக்கு போறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க இருக்கிறதுக்கு போறதே நல்லது. என்ன காரணமா? இவங்களுக்கு துரோகம் பண்ணாங்களா? இல்லையே. அந்த குடும்பம் சொல்லுமா இருந்ததுக்கு போறது நல்லது அப்படின்னு? கஷ்டம். அவங்களுக்கு உள்ளம் உடையத்தான் செய்யும். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியத்தில் நாம என்ன நினைக்கிறோம்? இவன் என்னத்துக்கு வாழ்ந்து, இவன் போயிட்டா போதும். ஒரு விசை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை எப்ப திசை மாறும்னு தெரியாது.
இனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பாதிப்பின் நேரத்தில் அவர்களுடைய உள்ளம் உடைக்கப்படுகிற வாழ்க்கையின் வார்த்தைகளை வெளிப்படுத்தப்படுகிறவர்களா நாம மாறணும்னா அந்த வார்த்தை நம்மை திரும்ப குத்தும் நாட்கள் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, எழுந்திருக்க வேண்டியவன கர்த்தர் எழுப்புவார். அவருக்கு தெரியும் யாரை கொண்டு எழுப்ப வேணும்னாலும் எழுப்புவார். ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உன் கண்ணு முன்னால அவன் சாகட்டும், அவன் பேர் அழியட்டும் அப்படிங்கிற மனநிலைமைக்குள்ள வந்துராத அப்படின்னு சொல்றார். இரண்டாவது, நீங்க அந்த கொடுமையான காரியத்தை பாருங்க. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். போதுமா? அந்த குடும்பம் பாத்தீங்களா? அந்த குடும்பத்தில் இருக்க தெரியுதா? அவங்க இப்படி எல்லாம் படுறாங்க தெரியும்ல. அவர்களுடைய வாழ்க்கை அப்படி அழிந்து போகுது பாத்தீங்களா? அதுக்கு இல்ல கிறிஸ்தவம், அதுக்கு இல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு, அதற்கல்ல அவர் நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினது, அதற்காக அல்ல அவர் ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவ வழியிலே நம்மை உருவாக்குனது, அதற்காக அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ள வர வேண்டாம். கஷ்டப்படுகிறவனுக்கு உதவி செய்ய முடியலையா? அந்த உதவிக்குரிய சூழ்நிலை நமக்கு இல்லையா? அவர்களுக்காக நாம் ஜெபித்து விட்டு ஒதுங்கி விடுவோம். அந்த குடும்பங்களினுடைய சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு நேரா போய்விடவே கூடாது. ஒரு மனிதனுடைய வார்த்தையை குறித்து இன்னொரு மனிதனிடத்தில் சூது சொல்லுகிறவர்களாய் நாம் வேண்டாம். எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? நாம தெருவில் பேசுவோம், அந்த வார்த்தை அவங்களுக்கு போய் சேரும், 100% போய் சேரும். எப்படி இருக்கும்? சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலநிலையில் ஒரு மனிதனோடு ஒரு சின்ன தொடர்புக்கு உள்ளாக வேண்டிய ஒரு தருணம் வந்தது. அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் இதில் தொடர்பு படுறதை குறித்து நீங்கள் என்னிடத்துல எந்த கருத்தும் கேட்கக்கூடாது. நான் ஒரு உதவியை செய்கிறேன், அதில் என்ன நன்மை தீமைனாலும் நீங்களே பார்த்துக்கிடணும், என்னிடத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த வீட்டை விட்டு இறங்கி வரும்போது என் மனதில் இருந்த பாரத்தை அவங்கள்ட்ட சொன்னேன். நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்னா, ரோடு வழியாக ஒரு எறும்பு போச்சுன்னா அந்த எறும்பு திரும்பி வந்து இவனுக்கு ஒரு கடி கொடுத்துட்டு போனா என்ன அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறேன். ஆனபடினால நீங்களும் என்ன செய்யக்கூடாது, இந்த காரியத்தில் எதுக்கும் நீங்கள் வரக்கூடாது. என்னால் என்ற ஒரு உதவியை உங்களுக்கு நான் செய்துட்டு போகிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளே பார்த்துக்கிடணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நடு ரோட்டில் பிடிச்சி வச்சு எல்லா காரியங்கள் எல்லாம் அவங்க பேசினாங்க. அதில் ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்துட்டு நடு ரோட்டில் பிடிச்சி வச்சு சொன்னார், 6500 ரூபா வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு போயிடணும். எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஒரு உதவி தான் செய்தேன். உடைதல்னா அவ்வளவு பெரிய உடைதல். அன்னைக்கு பார்த்து சொசைட்டியில் எடுத்து ஒரு 19,000 ரூபா என் கையில் இருந்து, 18,000 ரூபா என் கையில் இருந்து, 20,000 ரூபா 2,000 ரூபா வரத்துக்கு பிடிச்சிருப்பாங்க. கொண்டு அந்த வீட்டில் கொடுத்துட்டு, வீட்டம்மா இருந்தாங்க, கொடுத்துட்டு வந்துட்டேன். அவர் அங்கேருந்து ரோட்டிலிருந்து இங்கே வரதுக்குள்ளே நான் வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு வீட்டில் வந்தார், இது உன்னுடைய காசா, உங்களுக்கு தேவையில்லை, அறிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெருவில் தூற்றுகிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. நாம ஒருவேளை அவசியப்பட்டு செய்திருக்கலாம், அவசியப்படாமல் செய்திருக்கலாம். ஆனா அது நம்மை மன துன்பத்தை உருவாக்குறதற்குரிய அளவில் நம்முடைய வார்த்தைகள் தெருவுக்குள்ள போற சூழ்நிலை வரவே கூடாது. அடுத்து பாருங்க, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு பாருங்க. என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்க நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். போதுமா? முடிஞ்சு. அவன் என்ன செய்ய மாட்டான், எந்த காலத்திலே அவன் எழும்பவே முடியாது. அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதை நிச்சயிக்கிறதுக்கு இல்ல நானும் நீங்களும், இதை நிச்சயிக்கிறதுக்கு அப்பா இருக்காரு. அவன் வாழ்க்கை முடிஞ்சுதா முடியலையாங்கிறத பார்க்கறதுக்கு அப்பா இருக்கார். ஒருவேளை நான் ஒரு சில வாரங்கள் கழித்து உங்களுக்கு என் சாட்சியை சொல்லுவேன். என் பாடி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு டாட்டா சுமோல ஃபுல்லாக வந்தாங்க. நான் மரித்து போனேன். என் சரீரத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு சுமோ முழுவதுமா ஜெயசேகரன் மருத்துவமனைக்கு வந்தாங்க. அவங்க பார்வையில் அல்லது மருத்துவமனையின் பார்வையில் என் வாழ்க்கை என்ன செய்தது, முடிஞ்சு, அவ்வளவுதான்.
பாடி எடுத்துட்டு நீங்க போயிடலாம். ஆனா எனக்குள்ள ஒரு சின்ன ஆவியை கர்த்தர் வச்சிருந்திருக்கார். அந்த ஆவி உயிர்த்தது. அவங்க வந்து பார்க்கும்போது ஜடமா இல்ல, உயிரா பார்த்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நினைக்கலாம் இந்த மனுஷன் முடிஞ்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி அவன் எழுந்திருக்க முடியாது, அவன் அப்படியே என்ன செய்திருவான், அழிஞ்சு போயிடுவான். இந்த நிலைமையில நம்ம சிந்திக்கலாம். ஆனா அப்பா வச்சிருக்கிற அன்பு பெரியது. அதை குறித்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அந்த அன்பு பெரியது. அது நாம நினைக்கிற மாதிரி அன்பு இல்ல. அந்த மனுஷனை எப்ப தூக்கணும்னாலும் தூக்கக்கூடிய அன்பு. அந்த மனுஷனை எப்ப எடுத்து பயன்படுத்தணும்னாலும் பயன்படுத்தக்கூடிய அன்பு. அந்த மனுஷனுக்கு இந்த பூமியில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்கணும்னா கொடுக்கக்கூடிய அன்பு. அந்த அன்புக்கு நிகர் இந்த பூமியில இல்லை பிரியமானவர்களே. ஆனா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ சிந்த வச்சிரு, அவ சிந்த வச்சிராதேன்னு கேட்கிறார். அவ சிந்த வச்சிராத. ஒரு மனிதனுடைய பெருமூச்சுக்கு காரணமா நானும் நீங்களும் மாற வேண்டாம் பிரியமானவர்களே. எந்த சூழ்நிலையிலையும் மாற வேண்டாம். அடுத்து பாருங்க, அடுத்து எவ்வளவு பெரிதா இருக்குன்னு பாருங்க. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகால என்ன செய்துட்டான். இத்தனையிலும் அவர் சொன்ன கொடுமையில அதிக கொடுமைங்கிறது இதுதான். உயிருக்குயிராய் நேசிக்கிற சிநேகிதன், என்னோடு கூட அப்பம் புசித்த மனிதர்கள், தங்களுடைய நெருக்கத்தின் இயலாமையில என்னோடு கூட நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் எனக்கு விரோதமா தங்க கொதிக்கால தூக்கி நிற்கிறாங்க. இந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கிறோம்னா இந்த நல்ல நாளில் யோசிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள்ல திக்கற்றவர்களா நிற்கிறதுக்கு கர்த்தர் நம்மை அனுமதியாதபடி தேவனுடைய மகிமையான நன்மை உண்டாகும்படிக்கு ஒரு மனிதனுடைய சிறுமேல என் பங்களிப்பு வேணும். அது அவ பங்களிப்பாய் அல்ல, அவர்கள் மேல் சிந்தை கொள்ளுகிற நல் சிந்தையா வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிலைமையில சங்கீதக்காரர் கேட்கிறார் ஒரு கேள்வி. நான் எப்படி இருக்கிறேன்? பாக்கியவானா? இல்ல. அவர் சொல்ற சரியான அர்த்தம் அதுதான். நான் பாக்கியவானா? இல்ல. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நான் பாக்கியவானா இல்ல, இப்ப சிறுமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்றார். 4வது வசனத்தில் என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் உமக்கு விரோதமா என்ன செய்திருக்கிறேன்? பாவம் செய்திருக்கிறேன். என் ஆத்துமாவை குணமாக்கும்னு கேட்கிறார். என் ஆத்துமாவை குணமாக்கும்னு கேட்கிறார். நீங்க சங்கீதம் 103க்கு வந்தீங்கன்னா அந்த 103வது சங்கீதத்துல அருமையான ஒரு பகுதி வரும். இந்த இரக்கத்தினுடைய நிலைக்கு ஒரு பகுதி வரும். 103வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அந்த இரக்கம் எப்படி இருக்கு பாருங்க. 10வது வசனத்தை வாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக தமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரக்கத்தை எனக்கு தாருன்னு கேட்கிறார். இந்த இரக்கம் எனக்கு வேணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன், இந்த இரக்கத்தை எனக்கு தாரும். இப்ப நான் எப்படிப்பட்டவன்? பணத்தில் குறைவுள்ளவன் அல்ல, ஐஸ்வர்யத்தில் குறைவுள்ளவன் அல்ல. நான் என்னுடைய வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். எவ்விதமாய் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையின் சாரத்தில் என் பெயர் அழியும்படிக்கு நான் சாவேன் என்று காத்திருக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். என்னை குறித்து செய்தியை சேகரித்து தெருவிலே கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமான நிலைமையில் எல்லாம் அவர்கள் தீரா வியாதி அவனை பிடித்தது, அவன் முடிந்து போனான் என்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் என் பிராண சிநேகிதனும் என்னில் அப்பம் புசித்தவனும் எனக்கு விரோதமாய் குதிகாலை தூக்கி நிற்கிறான். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் செய்த பாவத்திற்கு எனக்கு இரக்கம் காண்பித்து என் ஆத்துமாவை என்ன செய்யும்? என்ன செய்யணுமா? விடுவியுள்ள என்ன செய்யணுமா? குணமாக்கும்னு கேட்கிறார்.
நிறைய கற்றுக்கொள்ளணும் பிரியமானவர்களே. ஆத்மாவில் வியாதி உண்டா? உண்டா? உண்டு. நம்ம நிறைய பேர் சொல்றோம்ல, எனக்கு இங்க ஒரு வலி வந்தது, எங்கெல்லாமோ போய் செக் பண்ணேன், எந்த இடத்துலையும் வியாதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நெஞ்செரிச்சல் வருது, எந்தெந்தோ மருத்துவமனைக்கு போனேன், பரிசோதனை பண்ணாங்க, வியாதி இல்லைன்னு சொல்றாங்க. என்னன்னு நினைக்கிறீங்க? என்னன்னு நினைக்கிறீங்க? இது வியாதியா மாறும். அடுத்து மாறும். அடுத்து நீங்க ஒரு வருஷம் தாண்டி போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி இருக்கும். ஆனா அதுவரையிலும் இருக்கிற சூழல் என்னன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய ஆத்மா பலவீனத்தில் இருக்கு. இந்த சங்கீதம் தெரிவு செய்தது கடந்த நாட்கள்ல அருமையான எனக்கு ஒரு சகோதரன் அழைத்தாங்க. ஒரு மாதமா தூக்கம் வரல. தூங்கி பார்ப்பேன், தூங்க முடியாது, முழிச்சிருவேன். அப்படியே ஒரு மணி நேரம் ஒரு நாள் தூங்குனா பெருசு. நான் சாதாரணமாக டக்குன்னு யார்கிட்டையும் போக மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் அவங்களுக்காக நான் ஜெபிக்க போகணும். அமர்ந்து இருக்கும்போது தான் இந்த சங்கீதத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அவங்கள சந்திக்கும் போது சொன்னார், மருத்துவமனையில் போய் அவ்வளோ செக்கப் எல்லாம் பண்ணோம், எந்த பலவீனமும் எனக்கு இல்லை, எந்த பலவீனமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தூக்கம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சின்ன 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 பாவத்தை செய்கிறோம், நமக்கு தெரியாமலே நாம் என்ன செய்துறோம்? விட்டுறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமா பலவீனப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த உணர்வை நாம் அடையலைன்னா இந்த வலிக்காக, இந்த நெஞ்செரிச்சலுக்காக மாத்திரை எடுக்க ஆரம்பிப்போம். யாதோ ஒருவர் உங்களுக்கு இருக்குல்ல, இருக்கிறதுனால ஒரு மாத்திரை அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அதை சாப்பிட இன்னொரு வியாதி நம்ம என்ன செய்யும்? பற்றி பிடிக்கும். அடுத்த முறை நீங்க செக் பண்ண போகும்போது உங்களுக்கு பலவீனம் இருக்கும். தயவு செய்து மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய இடம் எது என்றால், இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் நம்முடைய சோர்ந்து போகும் அனுபவத்தில் வருகிற இந்த சூழ்நிலைகளில் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். சங்கீதக்காரர் கேட்கிற என் ஆத்துமாவை குணமாக்கும் என்பது சாதாரணமானது இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறுக்கிடக்கூடிய சம்பவங்கள். நம்முடைய ஆத்துமா பலவீனப்பட்டு போனதுன்னா நம்முடைய ஆவி என்னத்தையும் தொய்ந்து போகும். தெரியும்ல, சிலர முகத்தை பார்த்த உடனே தெரியும், ஏன் இப்படி இருக்கிறீங்க? அது பிரதர் என்ன சொல்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு? ஒண்ணுமே முடியல. ஆனா அவங்க மனதளவுல அவர்களுடைய ஆவி தொய்ந்து போய், அவர்களுடைய முகம் வாடி போய் அப்படியே இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள செய்த பாவம் என்ன செய்யும்? அப்படியே தான் இருக்கும். ஏன் மனதளவுக்குள்ள என்ன நிலைமைன்னு தெரியுமா? நான் பரிசுத்தவான் தான், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறேன் தான், நான் ஆராதிக்கிறேன் தான், இப்படியே நினைச்சுக்கிடுவோம். ஆனா சங்கீதக்காரராகிய தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து 1 சாமுவேலில் சொல்லும் போது 18வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்து போனான். இங்க கேட்கிறாரு, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமா நான் பாவம் செய்திருக்கிறேன், என் ஆத்துமாவை குணமாக்கி விடும், நான் இந்த நேரத்தில் சிறுமைப்பட்டவன் பாக்கியவான் அல்ல, என்ன நீங்க விடுவிக்கணும். இந்த சூழ்நிலையில இன்னொரு கருத்தை அவர் பதிவிடுகிறார் பாருங்கள். நீங்க அப்படியே வாருங்க 11வது வசனத்துக்கு வாருங்க. 41:11. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததனால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். அல்லேலூயா. நம்ம நிறைய இடத்துல விழுகிறதற்கு காரணமா இருக்கிறது தான். அவருடைய அன்பு நம்மை பற்றி இருக்கிறது, அவர் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாவீதுக்கு வந்திருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில சத்துரு அவனை மேற்கொண்டு போக முடியாதபடிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? பாதுகாத்து வச்சிருக்கிறார். எது நிமித்தமா? தாவீதினுடைய தகுதி நிமித்தமாவா? இல்ல,
இல்ல. இதுதான் நாம புரியணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் ஒரு பதிவு வந்தது வாட்ஸ்அப்ல. ஒரு வயோதிப தாய், மிகவும் வயது முதிர்ந்த தாய், தன்னுடைய சொந்த மகள் அந்த தாயை பராமரிக்க முடியாது என்று சொல்லி ஒரு ஆற்றில் தள்ளி போடுவதற்கு வந்த நேரத்தில் ஊர் மக்கள் கண்டு கொண்டார்கள், திரண்டு கொண்டார்கள். அந்த ஊர் மக்கள் இந்த அருமையான சகோதரி இடத்தில் அவ்வளவு வெறித்தனமா செயல்படுறாங்க. இந்த அம்மா கீழே தான் உட்கார்ந்துருக்கு. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா? என் பிள்ளைய விட்டுருங்க, என் பிள்ளை அறியாம செய்துட்டா, என் பிள்ளைய விட்டுருங்க. அதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தன் தாயை ஆற்றில் தள்ளி விடுவதற்குத்தான் கொண்டு வந்த மகள். தாய் என்ன சொல்லுது? என் பிள்ளைய விட்டுருங்க, என் பிள்ளைய மன்னிச்சிருங்க, என் பிள்ளை அறியாம செய்துட்டா, என் பிள்ளை எப்படியோ தவறு செய்துட்டா, விட்டுருங்க என் பிள்ளைய. இந்த பிரியம்தான் நம்மை சத்துருக்கள் மேற்கொள்ளுவதற்கு அனுமதியாதபடி காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உருவாக்கின தகப்பன் நம்மேல் வைத்திருக்கிற இந்த பிரியம், என் பிள்ளை செய்திருக்கிற இந்த சின்ன தவறுல, அவனுடைய ஆத்துமா பலவீனப்பட்ட இந்த சூழ்நிலையில, அவனுடைய ஆவி தொய்ந்து போய் நிற்கிற இந்த சூழ்நிலையில, உலகத்தினுடைய மனுக்குலம் அனைத்தும் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நானும் கைவிட்டு விட்டேன். ஆனால் என் பிள்ளை என்ன செய்வான் என்பதற்காக ஒரு பிரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதுனால சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடி காத்து வருகிறார். நினைச்சிட வேண்டாம் நான் சரியான மனிதன் தான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். நானும் நீங்களும் சிறுமப்பட்ட இடத்தில் இருக்கிறோம்னா விடுதலையை தேடணும். விடுவிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோம்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு சிந்தை கொள்ளுகிற உதவிக்குரியவர்களா மாறணும். தயவு செய்து எந்த காலநிலையிலையும் சிறுமைப்பட்டவர்களை சிதைக்கிறவர்களா மாற வேண்டாம். வினை விதைத்தவன் வினைய அறுப்பான். கண்டிப்பா வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலும் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டிய முக்கியத்துவமான கிரியை இது. யாதொருவர் வீழ்ந்து கிடக்கிறாருன்னா தூக்கி விடுறதுக்கு இடம் கொடுப்போம். இப்போ ஒரு புதிய மாடல் வந்திருக்கு. அவன் செத்தாலும் பரவாயில்ல, அப்படியே கொண்டு நடக்கிறது. என்ன நடக்கு? இதை எடுத்து போட்டா நமக்கு லைக் விழுமா, சப்ஸ்கிரைப் கூடிருமா, அந்த லெவல் வந்துட்டு. அப்படி இல்லை. அதெல்லாம் கர்த்தர் விரும்புறது. கை தூக்கி விடுகிறதற்கு எனக்கு தகப்பன் உண்டாயிருந்தது, அந்த பிள்ளைக்கு கை தூக்கி விடுகிறதற்கு என்ன பிள்ளையா வச்சிருக்கிறாருங்கிறது தான் சாராம்சம். பிரியமானவர்களே, சங்கீதக்காரராகிய தாவீதனுடைய கையில இந்த சத்துருவை கொடுத்த போது 2 முறை சவுலை தப்ப விட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல என் கையை என்ன செய்ய தருப்பேனாக, நீட்டாதிருப்பேனாக. போதும். இந்த அபிஷேகம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினதற்கு பிற்பாடு இந்த அகில உலகத்தில் உள்ள அத்தனை மனுக்குலமும் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாகவே, அவர்கள் அனைவருக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தின அனுபவத்திற்குள்ளாகவே இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். இனம் என்கிற மாறுபாடு நமக்குள் வேண்டாம், மதம் என்கிற வேறுபாடு நமக்குள் வேண்டாம், ஜாதி என்கிற வேறுபாடு வேண்டாம், மொழி என்கிற வேறுபாடு வேண்டாம், கலர் என்கிற வேறுபாடு வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தங்கள் என்கிற அடிப்படை இருக்குன்னா கடைசி வசனத்துக்கு வாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சந்தோஷமான அனுபவத்துக்குள்ள நான் நீங்கள் இருக்கணும். சிறுமைப்பட்ட இடத்தில் இருக்கிறோம்னா சிறுமைப்பட்ட இடத்திலிருந்து விடுவிக்கப்படணும். சிறுமைப்பட்ட இடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கோம்னா சிறுமைப்பட்ட இடத்தில் இருக்கிறவர்களுக்கு சிந்தை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட உதவியின் அடிப்படையை செய்யாத சூழ்நிலையில் இருந்தோம்னா அவர்களுக்கு விரோதமான கிரியை நம்மிடத்தில் வரும். அந்த கிரியை வந்ததுன்னா நாம் எதற்கெல்லாம் நாம் அந்த பெனிஃபிட்டை இழப்போம் அப்படின்னா, நீங்க 1வது வசனத்துக்கு வாருங்க. 1வது வசனத்துல தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை வைத்தா தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார். 2வது வசனத்துக்கு வாருங்க. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடுகிறீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் இந்த சிறுமைப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேல் சிந்த வைக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இத கர்த்தருக்குள்ளானவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளானவர்கள் இழந்து போக கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த விண்ணப்பங்கள் ஒரு நாளும் தீந்து போகாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் பாதுகாக்கணும். கர்த்தருடைய பாதத்தில் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த நல்ல நேரத்தில் எல்லாரும் 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 எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்தில் கேட்ட வார்த்தைகளுக்கு நேரம் வாருங்க. கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். தேவ சமூகத்தில் எல்லாரும் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் எல்லாரும் ஒரு கணம் நாம் கேட்ட வேத சத்தியத்திற்கு நேரா நாம் வருவோம். இந்த நல்ல நேரத்தில் எல்லாரும் 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 சிந்தித்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் இல்லையா? நாம் சிறுமைப்பட்ட இடத்துல நம்மை தூக்கி விடும்படிக்கு கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பிள்ளைகளை நமக்கு தந்து தூக்கி விட்டு அந்த சிறுமைப்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்னங்கிறத உணர்கிறதற்குரிய உணர்வை தந்து கர்த்தரிடத்தில் அன்புள்ள பங்கை பெறுவதற்கு நம்மை நடத்தி இருக்கிறாரே. அவ்விதமாக நடத்தப்பட்ட நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியத்தில் நாம் அநேகருக்கு ஆதரவாய் இருக்கும்படி நம்மை அரவணைத்திருக்கிறாரே. இந்த நல்ல நேரத்தில் ஒருவேளை இந்த சிறுமைப்பட்ட இடத்துல இந்த வேதத்தின் சத்தியத்தின்படி பார்க்கிற போது இருக்கிற பிரகாரமா நிந்திக்கப்படுகிற இடத்துல, அவமதிக்கப்படுகிற இடத்துல, இதோ இவன் சாவான், இவன் பேர் எப்போது அழியும்னு காத்திருக்கிற இடத்துல, நம்மை போய் தெருவிலே தூற்றி கொண்டு திரிகிற ஒரு இடத்துல, அல்லது நம்மோடு கூட பிராண சிநேகிதனாய் இருந்து நம்மோடு கூட அப்பம் புசித்தவர்கள் நமக்கு விரோதமாக குதிகாலை தூக்கி நிற்கிற இடத்துல நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமா? அருமையான சங்கீதக்காரர் கேட்கிறார், கர்த்தர் என் மேல் இரக்கமாயிரும், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன், என் ஆத்துமாவை நீர் குணமாக்கும். இந்த குணப்படுதலுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை மாறிற்றென்றால், தேவனுடைய பிரியத்துக்குள்ளே நம்ம நடத்தப்பட்டோம் என்றால், அந்த பிரியத்தின்படியான வாழ்க்கைக்கு பங்காளிகளாய் நாம் மாறினோம் என்றால், அந்த மாற்றம் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவனுக்கு நேராய் திருப்புகிற சிந்தை உள்ள வாழ்விற்கு நேராய் நம்மை நடத்தட்டும். இந்த பூமியில எத்தனையோ மனுக்குலங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள கிடக்கு. அந்த சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ள ஏங்கும் அந்த அருமையான குடும்பங்கள் மேல அந்த அன்பை ஊற்றுகிறதற்கு நானும் நீங்களும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்பிவா, நம்பிவா இயேசுவை. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நெருக்கத்தின் உச்சத்தில் இருந்தாலும்,
நிந்திக்கப்பட்ட அனுபவங்களுக்குள்ள இருந்தாலும் இயேசுவை நம்மேல் குதிகாலை தூக்குகிறவர்கள் நம் பிராண சிநேகிதா இருந்தாலும் தெய்வ சமூகத்துல கண்மலரும் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாரும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்கள் எனக்கு காக்கும் கரம் உண்டு, என்னை அவர் காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அலைகளை நான் எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த நல்ல நாளில் தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தி இந்த அலைகளை தாண்டி தேவனுக்கு மகிமையா நம்புவே. சொல்லுங்க இயேசுவை நம்புவே, இயேசுவை ஆமென். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையில் பலருடைய நிந்தையிலும் பலருடைய அவச்சொற்களிலும் தகப்பனை நேசித்தும் வெறுப்பை கொட்டுகிற சிநேகித அனுபவத்திலும் அப்பம் புசித்தும் விரோதமாய் குதிகாலை தூக்கி நிற்கிறவர்கள் முன்னணியும் இருக்கிற சூழ்நிலையிலும் இருக்கிறவர்கள் இந்த இடத்துல யாராகலும் இருக்கிறார்களே. ஆனால் எங்கள் அன்பு தகப்பனே, சங்கீதக்காரர் அவர்களிடத்தில் வேதனையை காட்டல. கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கும், நான் உமக்கு விரோதமா பாவம் செய்திருக்கிறேன், என் ஆத்துமாவை குணமாக்கும், என் அன்பு தகப்பனே என்று கதறின அந்த தாவீதுக்கு இரக்கம் பாராட்டின கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் நமது பாவங்களை பாராமல் அவர் நம்மை மீட்டெடுக்கிற அனுபவத்தை வெளிப்பட பண்ணி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி தேவ மகிமையை வெளிப்படுத்தின கர்த்தர் நம்ம தகப்பனே. அந்த உன்னதமான வெளிப்பாட்டின் அனுபவத்தில் அருமையான இந்த இடத்துல தங்களுடைய சூழ்நிலைகளை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவீராக. பாவத்தின் கரைகளை கழுவி போடுவீராக. ஆத்தும வியாதிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை குணமாக்குவீராக. என் தேவருடைய மகிமையான பிரசன்னத்தினால நிரம்பட்டும் தகப்பனே. இவர்கள் இந்த நல்ல நாளிலிருந்து ஆண்டவரை சிறுமைப்பட்ட ஜனங்களை எங்கே கண்டாலும் ஆண்டவரை அவர்கள் மேல் சிந்தை வைக்கத்தக்கவர்களாக, அவர்கள் உருவாக்கப்படத்தக்க அளவிற்கு தேவரீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியம் எங்களிடத்திலிருந்து அவர்களிடத்தில் பாயும்படிக்கு அர்ப்பணமுள்ள வாழ்க்கையை என் தேவரீர் ஊற்றுவீராக. கர்த்தர் நீர் கிரியை செய்து நடத்தும். உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ஒரு நாளும் இந்த இடத்துல இருக்கிற யாரானாலும் சிறுமைப்பட்ட ஜனத்தை சிதைக்கிறவங்களா இருக்க வேண்டாம் ஆண்டவரே. அவர்கள் மேல் சிந்தை வைக்கிறவர்களை தீங்கு நாளில் நீர் விடுவிக்கிறீர். அவர்கள் படுக்கையிலிருந்து அவர்களை எழும்ப பண்ணுகிறீர். அவர்களுடைய வியாதியை நீர் மாற்றி போடுகிறீர். அவர்களுக்கு நீர் எப்போதும் உதவியாயிருக்கிறீர். இந்த உதவிக்கு விரோதமான நிலைமையில இந்த இடத்தில் இருக்கிற யாதொருவரும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விரோதமான முறுமுறுப்பையோ, சிறுமைப்பட்டவர்களுக்கு விரோதமான தூஷணத்தையோ, சிறுமைப்பட்டவர்களுக்கு விரோதமான குதிகாலை தூக்குதலோ உடையவர்களாய் இராதபடி என் தேவருடைய மகிமையை இவர்களுக்குள்ளே நீர் ஊற்றும்.
உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயாவுக்கா நன்றி தகப்பனே. அவர்களுடைய சாட்சியின் சாரம் தேவனுக்கு மகிமையாயிருக்கிறதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் அவர்களை பலப்படுத்தும். இன்னும் தேவை என் தேவருடைய இரக்கம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேற்றி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி. தாயாரை பலப்படுத்துங்க. அவர்களுடைய பலவீனம் நீங்கி பலத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். தம்பி ஜெபனுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையை என் தேவருடைய மகிமையோடு உணர்கிறதற்கு கிருபை செய்யும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தகப்பனை ஊழியத்திற்காய் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் என் தேவருக்கு மகிமையாய் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகித்து ஒவ்வொரு நாளும் நடத்தும். ஒரு நாளும் கடைசி மூச்சு வரைக்கும் எந்த காரணத்திற்காகவும் பெருமைக்குரிய கிரியைகள் வந்துவிடாதபடி சமர்ப்பணமுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளில் சிறு பிள்ளைகளா வாலிப பிள்ளைகளா இருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, தீங்கு நாட்கள் கிட்டி சேராததற்கு முன்னே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறீரே. என் தேவரீரே, இந்த சிறு பிள்ளையிலிருந்து வாலிப காலத்திலிருந்து என் தேவரீரை நினைத்து உம்முடைய அன்பை பற்றி உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே விழித்து உம்முடைய பாதத்தில் முழங்காலிலே உம்முடைய வேதத்தை வாசித்து ஆராய்கிற ஆராய்ச்சியும் இந்த பிள்ளைகள் மேல் அபிஷேகமாய் கட்டளையிடுங்க ஆண்டவரே. மொபைல் போனுக்கு அடிமையா இந்த பிள்ளைங்களை யாராக இருக்கிறாங்கன்னா என் தேவரீர் அவர்களை நீர் விடுவித்து காத்துக்கொள்ளும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் கிரியை செய்யுங்க. இந்த பூமி உள்ளளவும் ஆண்டவரே பலவிதமான பொல்லாத கிரியைகள் இருக்கும். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமான கிரியை செய்கிறவர்களா நாங்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய அபிஷேகம் இருக்கிறதற்காய் நன்றி. அன்பின் ஆண்டவரே, அடிமைகள் ஒன்றுக்கும் உதவாதவர் வெறும் குப்பைகள் ஐயா. கடைசி மூச்சு மட்டும் கர்த்தருக்காக நிலை நிற்கும்படி தேவ அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போ அடியோரை அனுப்புமையா. மனமதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனம் உமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மல மாமொழிகள் சந்ததம் யமதக மிக பல அளித்திட சுவாமி நின் அருள் புரிவாய். சந்ததம் யமதக மிக பல அளித்திட சுவாமி நின் அருள் புரிவாய். சோத்திர புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினம் உமக்கே. பாத்திரரே அதிசோபித பரணி பாத சரண். ஆமென். பாத்திரரே அதிசோபித பரணி பாத சரண். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.